ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிற எல்என்டி பைபாஸ் தான் லொக்கேட் ஆயிருக்கு. நாம இந்த வீடியோவில் இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, அடுத்தது என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அடுத்தது இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அதை தாண்டி இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பற்றின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஏஐசிடிஇல அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2727. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் NAACல ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NBA-வால இந்த காலேஜோட கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜில் 14 யூஜி கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில கோர்சஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வரும், செக் பண்ணி பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் இந்த காலேஜில் கோச்சிங் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் PhD முடிச்சவங்களா இருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வெல் ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கைடன்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அந்த அளவுக்கு நீட்டாகவே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த காலேஜ் லேப் ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் இருக்கிற லேப்ல பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப் டு டேட் நம்ம காலேஜ் லேப்லேயே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜுக்கு ஒரு ஓன் சேட்டலைட் வச்சிருக்காங்க. சரிப்பா, இந்த காலேஜில் எஜுகேஷன் மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க, ஸ்போர்ட்ஸுக்கு அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா 5 ஜோனல் மேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலுமே இந்த காலேஜ் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அடுத்ததான் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்களோ அதை வச்சு தான் ஒரு காலேஜ் நல்ல காலேஜ் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. இந்த காலேஜில் 150+ கம்பெனிஸ் வந்துகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்னன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா 70 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதே ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜுக்கு வர ஒரு சில கம்பெனிஸோட பேர் நான் சொல்றேன். ஜோஹோ, TCS, காக்னிசன்ட், ஹைப்பர்வெச், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கிற காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ல 6th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன், எந்த கோர்ஸோட வேல்யூ ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, நான் இந்த மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு எந்த காலேஜ் நல்லா செட் ஆகும் அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஃப்ரீ எஜுகேஷன் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.